தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 18வது அதிகாரம். வெக்காமை. 176வது குறள். அருள் வெக்கி ஆற்றின் கண்ணின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கெடும். இந்த குறளின் விளக்கம்: அருளை விரும்பி நல்லொழுக்கத்திலே நிலைத்து நின்றவன் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயல்களை செய்ய நினைத்தால் கெட்டு போய்விடுவான். அதாவது அருளை விரும்பி, அருள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னா நெறியான, பண்பான, உயர்ந்த, ஒழுக்கமாக ஒரு குடும்பத்தில் வாழும் ஒரு குடும்பமே அருள் நிறைந்த வாழ்க்கை வாழும் ஒரு குடும்பம். அப்படியாப்பட்ட அருளை விரும்பி ஒரு நெறியோடு வாழணும்னு நினைக்கிற ஒருத்தர் பிறரோட பொருளுக்கு ஆசைப்பட்டு பிறரோட பொருளை அடையணும், கவரணும்னு விரும்பி பொல்லாத தீமையான கொடுமையான செயல்களை செய்தால் அவன் குடும்பம் கெட்டு போய்விடுமா. அவருக்கு மீள முடியாத அழிவான கெடுதல் சேருமா. அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். அவனுக்கு கேடு முடியுமா. அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறிப்போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டு ஒழிய நேரிடும். எப்போவுமே ஒரு நெறியான அருள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கவங்க எண்ணத்தால் கூட பிற பொருளை அடையணும்னு நினச்சிட்டா அவர் அறியாமலே அவருக்கு கேடு முடிஞ்சு கெட்டு ஒழிஞ்சு போயிடுவாங்களாம், கெட்டு அழிஞ்சு போயிடுவாங்களாம். பிறர் பொருள் கவரக்கூடாதுன்றதை வள்ளுவர் நிறைய எடுத்துக்காட்டுகளோட ஒவ்வொரு குறள்லையும் தனித்தனியான எடுத்துக்காட்டுகளோடு சொல்லியிருக்கார்.